My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. தமிழ்நாட்டில் எம்பிபிஎஸ் காலேஜஸ், பிடிஎஸ் காலேஜஸ் இதெல்லாம் எவ்வளோ காலேஜஸ் டீம்டு யூனிவர்சிட்டியாக கன்வெர்ட் ஆக போகிறாங்க அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு. சீட் மேட்ரிக்ஸ் வரும்போது இதற்குரிய அஃபிஷியலான பதில் கிடச்சிரும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் இல்லைங்களா? இப்போ அஃபிஷியலாக சீட் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறது ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஆல் இண்டியா கோட்டாவில் எந்தெந்த கல்லூரிகள் டீம்டு யூனிவர்சிட்டிஸாக வரப்போகுது, எந்தெந்த கல்லூரிகள் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷனில் சீட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க, கேட்டகரி வைஸ் எவ்வளோ சீட் இருக்குது, இந்த மாதிரி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை அஃபிஷியல் பிடிஎஃப்ல வந்து நம்ம காமிக்க போகிறோம். இந்த பிடிஎஃப் அண்ட் இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் இன்னொரு ஷாக்கிங்கான நியூஸ் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டில் இருந்து 3 தனியார் மருத்துவக் கல்லூரிகள், தனியார் பல்கலைக்கழகங்கள் இவங்க டீம்டு யூனிவர்சிட்டி ஸ்டேட்டஸ்க்கு போயிருக்கிறாங்க. ஸோ ஆல்டுகெதர் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 700 இடங்கள் 700 எம்பிபிஎஸ் சீட்ஸ் தமிழ்நாட்டை விட்டு போயிருக்கு. இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா 2 ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன் உள்ளே வரதாக சொல்லியிருக்காங்க. அதில் ஒரு இன்ஸ்டிடியூஷன் ஆல்ரெடி நமக்கு வந்து லிஸ்ட்டெல்லாம் வந்துருந்துச்சு. பட் அவங்க டீம்டு யூனிவர்சிட்டி லிஸ்ட்டில் இல்லை. இந்த 2 இன்ஸ்டிடியூஷனுமே டீம்டு யூனிவர்சிட்டிஸினுடைய லிஸ்ட்டில் இல்லை. ஸோ இது வந்து கொஞ்சம் மனசுக்கு ஆறுதலான ஒரு விஷயமா இருக்குது. மேபி ஒரு 100 சீட் 150 சீட்டில் அவங்க வந்தாங்கன்னா கூட நமக்கு ஒரு 300 சீட் அடிஷ்னலாக இருக்கும் அப்படின்ற ஒரு சின்ன ஹோப்போட நம்ம இருக்கலாம். சீட் மேட்ரிக்ஸை தெளிவாக காமிக்கிறேன். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க, ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே நோட்டிஃபிகேஷன் ஐக்கானையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது வந்து அஃபிஷியல் டேட்டா நம்ம எம்சிசியிலேருந்து காலேஜஸுக்கு அனுப்பிச்ச டேட்டா. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள் 5/8/2026 வெரிஃபிகேஷன் ஆஃப் சீட் மேட்ரிக்ஸ் ஆஃப் நீட் யூஜி 2026 கவுன்சிலிங் ஆல் பார்ட்டிசிபேட்டிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லா இன்ஸ்டிடியூஷன்ஸும் அவங்க எம்சிசியினுடைய போர்ட்டலில் எந்தெந்த கல்லூரிகளில் எவ்வளோ சீட் இருக்குது அதை இன்றைக்கி சாயங்காலம் 4 மணிக்குள்ளே 5ஆம் தேதி ஆகஸ்ட் 5ஆம் தேதி சாயங்காலம் 4 மணிக்குள்ளே நீங்கள் அப்டேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நோட்டிஃபிகேஷனை கொடுத்துருக்குறாங்க. அண்ட் அதில் தான் நம்ம வந்து இந்த காலேஜஸ் கிட்டத்தட்ட ஒரு 21 பக்கம் உள்ள ஒரு பிடிஎஃப் அப்படிங்கிறது இருக்குது. இதுதான் டென்டேட்டிவ் சீட்ஸ் ஃபார் யூஜி 2026 ரவுண்ட் 1 எம்பிபிஎஸ் ஆல் இண்டியா கோட்டாவில். இப்போ இதை பேஸ் பண்ணி இதில் மேபி இன்றைக்கி சாயங்காலம் 4 மணி வரைக்கும் சில கல்லூரிகள் தங்களுடைய காலேஜில் எவ்வளோ சீட் இருக்குங்கிற அந்த எக்ஸாக்ட் கவுண்ட்டை இன்னும் கொஞ்சம் அப்டேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த பிடிஎஃப்லேருந்து இன்னும் ஒரு ரிவைஸ்டு வெர்ஷன் எம்சிசியினுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் வரும். இந்த பிடிஎஃப் நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலில், டெலிகிராம் சேனலில் ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஜாயின் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் இருக்கக்கூடிய கல்லூரிகளை கொடுத்துருக்குறாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு ஆந்திர பிரதேஷில் கீதம் இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ டீம்டு யூனிவர்சிட்டி. அவங்க வந்து நான் ரெசிடென்ட் இந்தியன் என்ஆர்ஐ சீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 23 சீட்டு கொடுக்குறாங்க. மீதமுள்ள 127 இடங்களை செல்ஃப் ஃபினான்ஸ் மெரிட் சீட் அப்படின்னு போட்டிருக்காங்க. செல்ஃப் ஃபினான்ஸ் மெரிட் சீட்னோடனே டீம்டு யூனிவர்சிட்டியில் கவர்மெண்ட் கோட்டா வந்துருச்சான்னு நினச்சிடாதீங்க. பெய்டு சீட்டை பேர் மாற்றிருக்கிறாங்க. எப்படி அப்கிரேடேஷனை ஃப்ளோட் அப்படின்னு மாற்றுறாங்களோ, எப்படி சீட்டை போய் நீங்கள் ஜாயின் பண்ணீங்கன்னா அதை ஃப்ரீஸ்ன்னு சொல்லி மாற்றிருக்கிறாங்களோ, அதே மாதிரி பெய்டு சீட் அப்படின்றத வந்து இப்போ அவங்க ஆல் இண்டியா மெரிட் சீட் செல்ஃப் ஃபினான்ஸ் மெரிட் சீட் அப்படின்னு மாற்றி வச்சிருக்கிறாங்க. வேற எதுவும் மாறலை. அது மட்டும் இந்த மாதிரி மாறி இப்போ ஆந்திரா இருக்குது. அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் எவ்வளோ காலேஜஸ் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. இப்போ தமிழ்நாடுக்கு வரலாம். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது வந்து தமிழ்நாடுனுடைய எக்ஸாக்ட் காலேஜ் இன்ஃபர்மேஷன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு இந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்குது. ஸோ ஏசிஎஸ், அப்புறம் எய்ம்ஸ் மதுரையில் 50 சீட் இருக்குது. பாரத்தில் பார்த்தீங்கன்னா 250 சீட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி வரிசையாக வருது பார்த்தீங்களா? இங்கே தான் நம்ம அண்ணன் வராரு, தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ். இட்ஸ் அ பிரைவேட் யூனிவர்சிட்டி விச் ஹாஸ் பீன் கன்வெர்டட் டு டீம்டு யூனிவர்சிட்டி. ஒரு பிரைவேட் யூனிவர்சிட்டியாக 250 சீட் இருந்தது, 200 சீட் இருந்தது. அந்த 200 சீட்டில் 25 சீட்டு என்ஆர்ஐ சீட்டாகவும், 175 இடங்கள் வந்து நமக்கு ஓப்பன் பெய்டு சீட்டாக செல்ஃப் ஃபினான்ஸ் மெரிட் சீட்டாக மாற்றிருக்கிறாங்க. டீம்டு யூனிவர்சிட்டியில் மெரிட்டில் சீட் கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம இங்கே பார்க்குறோம். மார்க் அடிப்படையில் தான் கொடுக்குறாங்க, அதில் மாற்றுவது இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன்னொரு இன்ஸ்டிடியூஷனும் இருக்குது, ஸ்ரீனிவாசன் இன்ஸ்டியூட். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சென்ட் பீட்டர்ஸ் அப்படிங்கிற தனியார் கல்லூரியும் மாறி இருக்கிறாங்க. அப்படி உங்களுக்கு ஒன் பை ஒன் காமிச்சிடுறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ராமச்சந்திராலாம் வருதுங்களா? சென்ட் பீட்டர்ஸ் இந்த இடத்துல இருக்குது பாருங்க. சென்ட் பீட்டர்ஸ் அப்படின்ற இது வந்து இட் வாஸ் அ பிரைவேட் காலேஜ் அண்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியோட அஃபிலியேஷனுக்கு கீழே இருந்தது. இப்போ வந்து அவங்க டீம்டு யூனிவர்சிட்டியாக கன்வெர்ட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த காலேஜில் எவ்வளோ சீட் இருக்குது? 250 சீட் இருந்தது. இந்த 250 சீட்டில் 20 சீட் வந்து பார்த்தீங்கன்னா என்ஆர்ஐக்கும், 230 சீட் வந்து நமக்கு டீம்டு யூனிவர்சிட்டிக்கும் கொடுத்துருக்குறாங்க. அதாவது பெய்டு சீட்டாக மாற்றிருக்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இன்னும் ஒரே ஒரு கல்லூரி, எஸ் ஸ்ரீனிவாசன் இன்ஸ்டியூட் இந்த இடத்துல இருக்குது பாருங்கள்.
ஸ்ரீனிவாசன் இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ் தமிழ்நாட்டில் இருந்தது. ஸ்ரீனிவாசன் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல்னு சொல்லி அவங்க அங்கே வச்சிருக்காங்க. இதுவும் 250 சீட்டோட இருந்தது. 25 சீட் என்ஆர்ஐக்கு, 225 சீட் வந்து செல்ஃப் ஃபினான்ஸ் மெரிட் சீட்டு கொடுக்குறாங்க. ஸோ இதுவும் டீம்டு யூனிவர்சிட்டியாக மாறி இருக்கு. ஸோ இங்கே ஒரு 250, சென்ட் பீட்டர்ஸில் ஒரு 250, அண்ட் அகைன் நமக்கு வந்து லைக் தனலட்சுமி ஸ்ரீனிவாசனில் ஒரு 200 சீட்ஸ். ஆல் டுகெதர் நமக்கு வந்து 700 சீட்ஸ், 500 + 200, 700 சீட்ஸ் வந்து தமிழ்நாட்டை விட்டு வெளியே போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்குறோம். இது எம்பிபிஎஸ்க்கு இருக்குது. அதே மாதிரி இதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பிடிஎஸ்க்கும் சீட் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் இந்த பிடிஎஃப்ல அவைலபிளாக இருக்குது. இந்த பிடிஎஃப் நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் ஷேர் பண்ணியிருக்கிறேன். இது அஃபிஷியல் டேட்டா தான், சரிங்களா? அஃபிஷியல் டேட்டாவில் தான் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா எடுத்திருக்கிறோம். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். உங்களுக்கு ஏதாவது கேள்விகளோ சந்தேகங்களோ இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன் டைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த கல்லூரிகள் தவிர இன்னும் சில கல்லூரிகள் புதிதாக தமிழ்நாட்டுக்கு வருவதாகவும் இருக்குது. லைக் அதில் ஒரு காலேஜ் தான் வந்து ஏபிஎஸ் மெடிக்கல் காலேஜ், விச் இஸ் இன் காஞ்சிபுரம். அண்ட் இது தவிர இன்னொரு ப்ரைவேட் இன்ஸ்டியூஷனும் வருவதாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ரூவல், என்எம்சி அப்ரூவல்லாம் வரதை பேஸ் பண்ணி அஃபிஷியல் டேட்டா வரும்போது நானும் பதிவு செய்கிறேன். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க, ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோ வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே நோட்டிஃபிகேஷன் ஐக்கானையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இது தவிர உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் அதற்குரிய பதில்களையும் நம்ம பார்த்துடலாம். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். அஃபிஷியலாக எம்சிசியினுடைய வெப்சைட்டில் சோஃபார் நமக்கு சீட் மேட்ரிக்ஸ் இன்னும் ரிலீஸ் பண்ணப்படலை. இது இன்னொரு சோர்ஸ்லேருந்து நம்ம எடுத்துருக்கிறோம். பட் இட் இஸ் ஆல்சோ அன் அஃபிஷியல் டேட்டா. ஸோ இந்த பிடிஎஃபை டெலிகிராமில் ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். வேறு ஏதாவது கேள்விகள் சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நம்ம வீடியோ பார்க்கக்கூடிய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு அவங்க விரும்பின மருத்துவக் கல்லூரிகளில் இடங்கள் கிடைக்கும்னு சொல்லி உங்களுக்கு அப்ளை பண்ணிக்கிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.